ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ். உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியை கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த திடீர் அன்புக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் என்ன, ரஷ்யா கிட்ட ஆல்ரெடி இறக்குமதி பண்ணிட்டு இருக்க எண்ணெயோட நிலைமை என்ன, நமக்கு அமெரிக்கா ஆல்ரெடி போட்ட வரியெல்லாம் குறைச்சிருக்காங்களா, இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் டாக்ஸ் வார். இந்த மோடி ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்தியா மேல விதிக்கப்பட்டிருந்த 25% கூடுதல் வரியானது இப்போ 18% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்ன இந்தியா ரஷ்யா கிட்ட போய் எண்ணெய் வாங்கும் போது 50% வரி கூடுதலா விதிக்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் விரட்டி இருந்தாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த கூடுதல் வரியை உடனடியாக குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வரி விதிக்கும் போது இங்க இருக்க ஐடி கம்பெனிகளுக்கும் ஜுவல்லரிக்கும் பயங்கரமான அடியா இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு மெகா ஒப்பந்தம் கையெழுத்தானதா பேசப்படுது. அது என்னன்னா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் தரத்துல அமெரிக்கா தான் நம்பர் 1 இடத்துல இருக்க போகுது. அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டு அமெரிக்கா கிட்டயும் வெனிசுலா கிட்டயும் அதிகமா வாங்கணும், அப்படியான ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்குன்னு கருதப்படுது. அதே மாதிரி இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளத்தை பத்தி ட்ரம்ப் கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறப்ப உதவுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், ஆனா சைனா ஒரு முக்கியமான கீ பிளேயர் அப்படின்ற மாதிரி சூசகமான பதில சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. மோடி இந்த பக்கம் மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. ட்ரம்ப் இந்த சைட்ல பை அமெரிக்கன்ற இன்னொரு புது கான்செப்டை எடுத்துட்டு வராரு. இந்த டீல் படி இந்தியா சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருளை வாங்க போகுது. ஒரு பக்கம் உலக அமைதிக்கு இந்தியா ஒரு முக்கியமான புள்ளின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டி இருக்காரு. இவ்வளவு நாள் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருந்த இந்தியா இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. அமெரிக்காக்காக ரஷ்யாவை இந்தியா கைவிட போதான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த $500 பில்லியன் டீலிங் நம்ம நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு அப்புறம் மோடி அவர்களோட இந்த பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கு பலன் தரும் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.